மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க அதிரசம். நம்ம இப்போ அதிரசம் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேங்க. இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இப்போ உடறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. மிக்சியில் போடுறதுனால போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் இது இப்போ வந்து 1/2 கிலோ பச்சரிசி மாவு இருக்குங்க. இது பச்சரிசியை ஊற வச்சுட்டு துணியில் உணர்த்திட்டு ஈர அரிசி அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். அதில் 1/2 கிலோ இருக்குங்க. இப்போ வந்து இதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கிலோக்கு 1/2 கிலோ போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து சர்க்கரை அதிரசங்க. இப்போ வந்து நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் இந்த சர்க்கரையை போட்டுக்கலாங்க. நம்ம டம்ளர் அளவில் 2 டம்ளர் வருங்க. கணக்கில் கிலோ கணக்கில் 1/2 கிலோ வருங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து 1 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது அப்படியே பாகு மாதிரி காய்ச்சிக்கலாங்க. இப்போ பாகு பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நல்லா கம்பி பதம் வரணுங்க. தண்ணியில் விட்டால் மிட்டாய் மாதிரி நிற்கணுங்க. அப்போ தான் இந்த பதம் கரெக்டுங்க நம்மளுக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ளார மாவில் நம்ம என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாங்க. வெள்ளை எள்ளு வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் போடுறேங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இது போட்டுக்கலாங்க, ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா நான் சர்க்கரையோடு நுணுக்கி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே சுக்கு போட்டுக்கலாங்க, சுக்கு பொடி. இது நல்லா பாகு காய்ச்சோடனே இதில் ஊற்றி கலக்கலாங்க. பாகு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிட்டாய் பதத்துக்கு வந்துருச்சுங்க. அப்படியே விட்டால் பாருங்கள், அப்படியே விட்டால் அப்படியே நிற்கிதுங்க. இந்த பதம் தாங்க வேணும். பாருங்கள், நல்லா நல்லா பாருங்கள், இதுதான் வேணுங்க. இப்போ நம்மளுக்கு மாவில் நம்ம போட்டு இப்போ கலக்கிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே மாவு ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்க வேண்டியதாங்க. நம்ம தோசை திருப்பியில் பின்னாடி பக்கம் காம்பு இருக்கு இல்லைங்களா, இதில் அப்படியே பண்ணோம்னா நம்மளுக்கு கட்டியும் விழுகாது. பாகு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாங்க. இதேமாரி நான் கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ சூப்பராக கிளறி வச்சுட்டேங்க. இதில் அப்படியே 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாங்க. எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஆறுன பிறகு தாங்க துணி கட்டணும். இப்போ கட்டக்கூடாதுங்க. இது வந்து இனிப்பு அதிரசம், வெல்லம் போட்டதுங்க, இது சர்க்கரை போட்டதுங்க. இது 2 நாள் அப்படியே இருக்கட்டுங்க. அப்புறமேல் நம்ம சுட்டுட்டு நான் உங்களுக்கு சுடும்போது உங்களுக்கு எடுத்து பண்ணுறேங்க. இனிப்பு அதிரசம், சர்க்கரை அதிரசம் தட்டி வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாங்க. நல்லா வெந்துட்டுருக்குங்க. சர்க்கரை அதிரசம் சூப்பராக ரெடி ஆகுதுங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பரான சர்க்கரை அதிரசம் ரெடி ஆகிடுச்சுங்க.